கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகிலுள்ள சிறுமுகை லிங்காபுரம் வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்து வரும் குட்டி யானையை மீட்க வனத்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பிறந்து சில மாதங்களே ஆன இந்த குட்டி யானை தனிமையில் சாலையோரம் சுற்றித் திரிந்து பெரும் கவலைக்குரிய நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கடந்த 25ஆம் தேதி உள்ளூர் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தாயை இழந்த குழப்பத்துடன் அலைந்து கொண்டிருந்த குட்டி யானையை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவித்ததால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததுடன் சிறுமுகை வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமையை ஆய்வு செய்தனர். குட்டி யானையை அதன் தாய் யானையுடன் மீண்டும் இணைக்க முயற்சிகள் தொடங்கப்பட்டன. இதற்காக அருகிலுள்ள வனப்பகுதிகளில் யானை கூட்டங்கள் உள்ளதா என தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இந்த நிலையில் வனப்பகுதியில் ஒரு யானை கூட்டம் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக குட்டி யானையை அந்த கூட்டத்துடன் இணைக்க வனத்துறையினர் திட்டமிட்டு நடவடிக்கையும் மேற்கொண்டனர். குட்டி யானையும் அந்த கூட்டத்தை நோக்கி சென்று இணைவதற்காக முயன்றது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த யானை கூட்டம் குட்டி யானையை ஏற்க மறுத்தது. மேலும் அதை தங்களிடம் இருந்து விலக்கியும் விரட்டியும் விட்டது. விரட்டியதும் வனத்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் மீட்பு நடவடிக்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையால் கவலையடைந்த வனத்துறையினர் குட்டி யானையின் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ட்ரோன் கேமரா உதவியுடன் அதன் நடமாட்டம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குட்டி யானையை மற்றொரு யானை கூட்டத்துடன் இணைக்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக வனத்துறையினர் பல்வேறு பகுதிகளில் உள்ள யானை கூட்டங்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் குட்டி யானையின் நிலை குறித்து சுற்றுவட்டார மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விரைவில் அது பாதுகாப்பாக மற்றொரு யானை கூட்டத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.